ராஜியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அர்ச்சுனா எம்பி யாழ் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. யாழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பிக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. யாழில் கொலை செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபர் தொடர்பில் வெளியான முக்கிய விவரம். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. திருமணமாகி 2 வாரங்களில் பெண் பலி, துயரத்தில் உறவுகள். கனடாவில் உள்நாட்டு மதுபான வகைகளின் விற்பனை அதிகரிப்பு. விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலையில் கனடிய மளிகை கடைகள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியமைக்காக அர்ச்சுனா எம்பியை நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்குறித்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர் ஒருவர் சட்டத்திரணி ஊடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனையடுத்து வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு திகதியிட்ட மன்று அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எம்பி அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 மன்றில் முன்னிலையாக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்க சென்ற சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தை சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டு தேவைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரால் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக்கி தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் சட்டத்தரணி ஊடாக நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதனைத் தொடர்ந்து அடையாள அணிவகுப்பை நடத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கெர்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற கொடிகாமம் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்களில் ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதப்பட்டு உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரையில் சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் 21ஆம் தேதி தனம்கிழக்கு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டிற்குள் இருந்து மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். நேற்று தினம் வியாழக்கிழமை வரையில் 2 விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மன்றில் முற்படுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்றை அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வெளியாகியமை தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முன் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர்.
அதனை அடுத்து சந்தேக நபரான பெண்ணை உடல்நல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வழக்கை எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டதுடன் அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. களுத்துறை பண்டார்கம பிரதேசத்தில் திருமணமாகி 2 வாரங்களே ஆன நிலையில் இளம்பெண் பொறியியலாளர் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மதுஷானி பத்ரன் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் பலரது உயிர்க்காக தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் திகதி மதுஷானியின் தந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக கணவனுடன் பத்திகம்மவிற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். அன்றிரவே மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கணவனுக்கு ஏற்பட்ட நித்திரை தூக்கத்தினால் முச்சக்கர வண்டி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மதுஷானியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்புக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கடந்த 24ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் ஆசையாக இருந்தது என்று அவரது உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழும் என அவரது கணவர் சதுரங்க அல்விஸ் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தார். மதுஷானி தனது பாடசாலை காலத்திலிருந்தே ஏழை மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வந்துள்ளார். அத்துடன் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான பத்திரத்திலும் அவர் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தார் என அவரது கணவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கனடிய உள்நாட்டு மதுபானங்களின் விற்பனை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதீத வளர்ச்சியை எட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விதித்த வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக கனடாவின் பெரும்பாலான மாகாணங்களில் அமெரிக்க மதுபான இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாகவே இவ்வாறு உள்நாட்டு மதுபான விற்பனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஒன்டாரியோவின் ஓக்வெல் பகுதியில் உள்ள மேவரிக் டிஸ்டில்லரி நிறுவனத்தின் வோட்கா விற்பனை 100%, விஸ்கி விற்பனை 300% அதிகரித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு உள்ளிட்ட மாகாண தலைவர்கள் அமெரிக்க மதுபானங்களை விற்பனை நிலையங்களில் இருந்து அகற்ற உத்தரவிட்டனர். உலகிலேயே மதுபானங்களை அதிகளவு கொள்வனவு செய்பவர்கள் நாங்கள்தான். எங்களது இந்த நடவடிக்கை அவர்களுக்கு வலியை ஏற்படுத்தும் என்று டக்ஃபோர்டு அப்போது குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஒன்டாரியோ, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா உள்ளிட்ட பல மாகாணங்களில் இந்த தடை தொடர்ந்து நீடிக்கிறது. அமெரிக்க போர்பன் விஸ்கிக்கு மாற்றாக கனடிய விஸ்கி மற்றும் ஹெண்டக்கி போர்பன் கலந்த புதிய வகை மதுபானங்களை உள்நாட்டு நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றன. விற்பனை அதிகரிப்பால் மேவரிக் போன்ற நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்து வருவதுடன் கூடுதல் பணியாளர்களையும் பணியமர்த்தி வருகின்றன. வான்கூவர் போன்ற பகுதிகளில் உள்ள சிறு உற்பத்தியாளர்கள் உள்நாட்டில் விளையும் பழங்களை கொண்டு ஸ்ட்ராபெர்ரி ஜின் போன்ற புதிய ரகங்களை உருவாக்கி கனடிய தயாரிப்புகளை வாங்குவோம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். ஈரான் போர் காரணமாக உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு கனடாவின் விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் மளிகை பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கனடாவின் வான்கூவர் பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் இதனை எச்சரித்துள்ளனர். போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதால் தனது வணிக செலவு ஏற்கனவே 5% உயர்ந்துள்ளதாக வான்கூவரில் உள்ள ஈஸ்ட் வெஸ்ட் மார்க்கெட் உரிமையாளர் டேவிட் லீக்மென் தெரிவித்துள்ளார். தற்போது வரை வாடிக்கையாளர்களின் நலன் கருதி விலையை உயர்த்தாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாகவும், ஆனால் இந்த நிலை நீடித்தால் நஷ்டத்தை தவிர்க்க விலையை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.